வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைப்பு. சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொலை குற்றவாளிகளை பிடிக்க தீவிரம். தூத்துக்குடி வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை என புகார். சந்தேகத்துக்குரிய 4வரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் தனிப்படை போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கிராம மக்கள் சாலை மறியல். +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆய்வாளர் சஸ்பெண்ட். மாணவியை காணவில்லை என பெற்றோர் புகார் கூறியும் முறையாக விசாரிக்கவில்லை என ஆய்வாளர் மீது புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பில் காவல்துறை அக்கறையின்றி சீர்கேட்டுள்ளது. தூத்துக்குடி வேடநத்தத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே? தூத்துக்குடி வேடநத்தம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தவிக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி. பெண்களை குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிகமற்ற சமுதாயமாக கருதவே முடியாது. சாந்தமாக கேட்டால் நதி சுத்தமாகி விடுமா? பெண்கள் சிறுமிகள் மீது நடத்தப்படும் பாலியல் தாக்குதல் குறித்து நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் கண்டனம். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் அனைத்து வகையான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளன. 2021ஆம் ஆண்டில் 1597 கொலை வழக்குகள் பதிவான நிலையில் 2025ஆம் ஆண்டில் 1461 கொலை வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் பேட்டி. தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் 1597 கேசஸ் வேர் ரிப்போர்ட்டட் ஃபார் த மர்டர். இதே நம்பர் வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன்னு காட்டிட்டு இருக்கோம். 2024 1490 கேசஸ், 2025 1461 கேசஸ். இப்படி பார்க்கும் போது காவல் நிலைய மரணங்களை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தவறுகள் நடந்திருப்பின் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் தகவல். கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ் பொறுத்தவரைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய பாலிசி 0 டாலரன்ஸ். நடக்கவே கூடாது, நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ நடந்தால் அந்த இன்சிடென்ட்ஸில் very fair and transparent investigation will take place. அதுக்கு கவர்மெண்ட் எப்போ தயாராக இருக்குது. whatever are the necessary action. போக்சோ வழக்குகள் பற்றி தைரியமாக புகார் அளிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது என பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் பேட்டி. சாதி பெயரை சொன்னாலே வழக்கு பதிவு செய்து வருவதாகவும் திட்டவட்டம். தமிழ்நாடு டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி முடிவெடுக்கிறது. டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் யுபிஎஸ்சி தகவல். தமிழ்நாட்டில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து மார்ச் 17ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் மார்ச் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் இன்று முதல் தொடக்கம். நாட்டில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். வதந்திகளை நம்பி பெட்ரோல் பங்குகளில் தேவையின்றி மக்கள் கூட வேண்டாம்.
போதுமான அளவில் எரிவாயு இருப்பு உள்ளதை சுட்டிக்காட்டி இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தல். இந்திய சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு ஈரான் மறுப்பு. இந்திய தரப்பில் கூறப்பட்ட தகவலை ஈரான் மறுத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தகவல். வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியிலான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. மீறினால் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் பைக்குடன் குவியும் வாகன ஓட்டிகள். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் கேன்களில் எரிபொருளை வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டம். சென்னையில் வாகனங்களில் பெட்ரோல் டீசல் நிரப்ப பங்குகளில் அலைமோதும் கூட்டம். ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் திக்குமுக்காடும் ஊழியர்கள். கவர்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லலாம், பிரச்சனை இல்லை. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும், இந்த ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இது சொன்னால் பப்ளிக் இந்த அலைய வேண்டியதில்லை. ஸ்டாக் இருக்குது, கஸ்டமர் எல்லாம் கவலைப்படாதீங்க, பப்ளிக்லாம் அவசரப்படாதீங்க, எல்லாமே இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் விறகு விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. விறகு விலை தற்போது வரை அதிகரிப்பு இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விறகு கடை உரிமையாளர்கள் தகவல். மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். நாடு முழுவதும் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அமேசான், பிளிப்கார்ட் தளங்களில் மின்சார அடுப்புகள் விற்பனை அதிகரிப்பு. தேவை கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் பல பிராண்டுகளின் மின்சார அடுப்புகளின் ஸ்டாக் விற்று தீர்ந்துள்ளதாக தகவல். எரிபொருள் கையில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவிக்கும் நிலையில் மக்கள் அச்சப்பட வேண்டாம். பொதுமக்கள் யாரும் பதற்றம் கொள்ள வேண்டாம் என முதல்வர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். எரிபொருள் தட்டுப்பாடு எதிரொலியாக HCL நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதி. முக்கிய பணிகளில் இருப்பவர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என சென்னை ஊழியர்களுக்கு HCL நிர்வாகம் அறிவுறுத்தல். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். And that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக பதவியேற்ற ராஜேந்திர விஸ்வநாத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. சால்வை அணிவித்தும் மலர்கூடை கொடுத்தும் வாழ்த்தினார். வளர்ச்சியை பரவலாக்கி அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் முன்னேற்றுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. சென்னை போரூர் சந்திப்பு முனையில் நிறுவப்பட்ட பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவர்களது உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட வலியுறுத்தி தாவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தாவேக தலைவர் மக்கள் சந்திப்பை முடக்கும் வகையிலான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கம். தாவேக யாருடனும் கூட்டணிக்கு பேசவில்லை என ஆதவ் அர்ஜுனா விளக்கம். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து வருவதாக பேச்சு. கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நாளைக்கு அங்கே போயிட்டேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டாருன்னு. நாங்கள் நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டை அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவாக இருக்க குறிக்கோள், நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம் உறுதியாக சொல்கிறோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள் 2026 கண்டிப்பாக சரி செய்யும். திருச்சியை சேர்ந்த கல்லூரி மாணவியை சிலர் காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். மன அழுத்தம் காரணமாக தவறாக புகார் அளித்ததாக போலீசில் தகவல் தெரிவித்து தனது புகாரை திரும்பப் பெற்றார் இளம் பெண். கட்சி உரிமை தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு ராமதாசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி. நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து சங்கங்களின் பதிவாளர் உத்தரவு. தென்னிந்திய நடிகர் சங்கம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் நிறுவனம் ரத்து செய்ததாக தகவல். படம் எப்போது வெளியாகும் என தெரியாததால் சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் உரிமையை ரத்து செய்ததாக தகவல். T20 உலகக்கோப்பை வெற்றி கொண்டாட்டத்தின் போது தேசிய கொடியை அவமதித்ததாக இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா மீது வழக்கு பதிவு. கொண்டாட்டத்தின் நடுவே தேசிய கொடியோடு காதலி மஹிகா சர்மாவுடன் கீழே படுத்திருந்ததால் சர்ச்சை.